கர்த்தர் இருக்கிறா. அதுவும் எது பக்கத்துல நிக்கிறார் தெரியுமா? எனக்கு எது ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரோ அது பக்கத்துல நிக்கிறா. இல்லைன்னா சத்துரு வந்து எடுத்துட்டு போயிடுவான். பறவையை குறித்து நான் கலக்க தேவையில்லை. இல்லைன்னா வேற ஏதோ வந்து இங்க மீன் கழுவி வச்சிருக்கு, யாரோ போஸ்ட்மேன் லெட்டர் கொண்டு வராருன்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு போறதுக்குள்ள ஏதோ வந்து தூக்கிட்டு போயிருது. ஆனா இங்க அந்த பயம் கிடையாது. ஏன்னா யார் நிக்கிறா தெரியுமா? கர்த்தர் இருக்கிறா. எனக்கான நன்மை ஆயத்தமாக்கப்படுவது மட்டுமல்ல, அது பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கரங்களை சட்டி ஆமேன் சொல்லுங்க. ஆயத்தமாக்கப்படுகிறது, பாதுகாக்கப்படுகிறது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, நான் அவர்கிட்ட நெருங்கிட்டேன்னா என் கண்கள் அதை காணும். இந்த மே மந்தில் நீங்க பார்க்க நினைக்கிறீங்களா ஆயத்தம் பண்ண நன்மையை? க்ளோஸ் ஆகுங்க. க்ளோஸ் ஆகுங்கன்னா அந்த க்ளோஸ் இல்ல, அவரோடு நெருங்குங்க. நெருங்கிட்டீங்கன்னா நீங்க தூரத்துல இருக்கிறது வரைக்கும் ஒண்ணுமே தெரியாது. ஆபிரகாமே ஆட்டுக்கடாவை மலை ஏறும் போதும் தெரியாது, விசுவாசம் இருக்கு. ஆனா பார்க்கணுமே, பார்க்கணும். நீ மேல ஏறி வா, நீ பக்கத்துல வா, நீ நெருங்கி வா. நமக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கு. ஆண்டவரே உனக்கு காத்திரவர்கள் நீ உண்டு பண்ணி வச்சிருக்க, ஒரு கண்ணும் காணல, ஒரு கண்ணும் நீ காணலன்னு உனக்கு காட்டுறதுக்கு தான் உண்டு பண்ணி வச்சிருக்கு. இதுவரை காணல, ஆனா நீ என்னைக்கு பார்க்க போற? நீ நெருங்கி வா, கரையில இறங்கு. எங்க கரையில இறங்கணும்? அவர்கிட்ட வந்து இறங்கு, அவர் சமூகத்துல வா, நீ கிட்ட வா. யோசேப்புக்கு பக்கத்துல வந்து உட்கார வச்சாங்க பாருங்க. அப்பொழுது யோசேப்பு தன் பங்கு எல்லாம் அவர்களுக்கு கொடுக்குறான். ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறத அப்படி பாக்குறாங்க. வரிசையா உட்கார வச்சு இதெல்லாம் பாக்குறாங்க. மேவிபோசேத்தே, நீ வா பக்கத்துல, ராஜா பந்தியில வந்து உட்காரு. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கான மேன்மை அவன் பார்க்கிறான். என்ன கேட்கிறான், நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவரோடு நெருங்குறீங்களோ ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணி வைத்ததை உங்க கண்கள் காணும். ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஆனா நான் பார்க்கல அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னா ஆண்டவரோடு நெருங்கணும், இன்னும் நெருங்கணும்.